वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निरधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यनिरेश्वरारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की प्रभात की जय गौर प्रेमानंदे हरि बोल। ஓகே ஈஸ்வரி ஜெயிச்சு மாதாஜி நீங்கள் ஆரம்பிங்க. ஃபூலிஷ் ஸ்பெஷல் அதுலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆரம்பிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜட உடலை தானாக கருதும் மூடர்கள் எல்லா வகையான பாவச் செயல்களையும் புரிகின்றனர். ஆனால் உண்மையில் இந்த உடல் யாருக்கும் சொந்தம் என்பதை புரியக்கூடிய அறிவு ஒருவனுக்கு இருக்க வேண்டும். உடலை பராமரிப்பதற்காக மிருகங்களை கொல்லும் மூடன் அந்த உடல் தன் தகப்பனுக்கு சொந்தமானதா அல்லது தாய்க்கு மூதாயாருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பேர குழந்தை வேண்டும் என்பதற்காக ஒருவன் தன் மகனுக்கோ திருமணம் செய்விக்கிறான். பலசாலியான ஒருவன் மற்றொருவனின் உடலை தன் ஆதிக்கத்துக்கு உட்படுத்த முடியும். அடிமையின் உடல் எஜமானுக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில் மற்றொருவனுக்கு விற்கப்படுகிறது. வாழ்வு முடிந்ததும் உடல் தீக்கிரையாக்கப்பட்டு சாம்பலாகிறது அல்லது நாய்களுக்கும் கழுகுகளுக்கும் உணவாகும்படி தெருவில் எறியப்படுகிறது. எனவே உடலை பராமரிக்காக பலவிதமான பாவங்களை புரிய முன் உடல் யாருக்கு சொந்தம் என்பதை அறிய வேண்டும். உடல் ஜட இயற்கை உற்பத்தி செய்யும் ஒரு பொருள். இறுதியில் அது ஜட இயற்கையில் கலந்து விடுகிறது. எனவே உடல் ஜட இயற்கைக்கு சொந்தமானது என்பது முடிவு. உடல் தனக்கு சொந்தமானது என்று ஒரு தவறான எண்ணக்கூடாது. பொய்யான ஒரு உடைமையை காப்பாற்றுவதற்காக ஏன் ஒருவன் கொலை தொழில் செய்ய வேண்டும்? மிருகங்களை ஏன் கொல்ல வேண்டும்? செல்வ செருக்கின் மாயையில் இருப்பவன் நன்னெறிகளை பற்றிய எண்ணம் இல்லாமல் மது மாது மாமிசம் ஆகியவற்றை நாடுகிறான். இதை பார்க்கும் போது தரித்திரனின் நிலையே மேலானது. ஏழை பிறரின் உடலுக்கு தீங்கிழைக்க மாட்டான். ஏனெனில் உடல் வருத்தம் என்றால் என்னவென்பது அவனுக்கு தெரியும். எனவே செல்வத்தால் பொய்யான செருக்கை அடைந்திருந்த நலக்கூரனும் மணிக்கிருவனும் செல்வமற்ற நிலையை எய்தும்படி செய்ய வேண்டும் என்று நாரத மகாமுனிவர் தீர்மானித்தார். உடலில் ஊசி குத்தியதால் அவதிப்பட்டிருக்கும் ஒருவன் பிற உடலில் ஊசி குத்துவ விரும்ப மாட்டான். நல்ல எண்ணமுடைய குழந்தை கிருஷ்ண உடலில் பிணைக்கப்பட்டிருந்தாலும் தன் பக்தரான நாரதின் வாக்கை காப்பாற்றுவதாக அவ்விரு மரங்களையும் நோக்கி செல்ல துவங்கினார். நாரதர் தம் பெரும் பக்தன் என்பதையும் நீங்க ஒரு பக்கம் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா பாருங்க. சரி, ஆமாம் பிரபு, சாரி. ஓகே ஓகே பாருங்க, நான் இங்கிலீஷ்ல படிச்சிட்டு இருக்கேன். ஒருவன் தான் தரித்திர நிலையில் இருந்தாலும் பிறகும் அவ்வாறு அவதிப்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டான். ஏழ்மை நிலையில் இருந்து செல்வந்தன அவன் பொதுவாக தன் கடைசி காலத்தில் பிறரின் ஏழ்மையை போக்குவதற்காக தான தர்மங்களை செய்வதை நாம் காண்கிறோம். அதாவது இறக்க குணமுள்ள ஏழை பிறரின் கஷ்டங்களை அனுதாபத்துடன் நோக்குகிறான். ஏழை செருக்கடைவதில்லை, பொய்யான பகட்டுக்கு ஆளாவதில்லை. பகவானின் அருளால் தன் உடலை காப்பாற்றுவதற்கு தனக்கு கிடைத்திருப்பதோடு திருப்தி அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. சரி, சில பேர் லைன் சைனில் இவ்வாறு படிக்க முடியாட்டாரு. கொஞ்சம் பேர் சைனட்லேயே கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் முடியும் சைனில் கேட்கலாம். சதானந்தி சைடில் தான் கேட்க முடியும், ஏன்னா ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ ஜட உடலை தானாக கருதும் மூடர்கள் எல்லா விதமான பாவ செயலையும் புரிகின்றன. இந்த நான் தான் இந்த உடல் நினைக்கிறது தான் பிரச்சனை. ஓகே, அப்படி நம்ம நினைக்க போய் தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே மூடர்கள் தான். ஏ கிளாஸ் ஜெயில், பி கிளாஸ் ஜெயில், சி கிளாஸ் ஜெயில், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஒரு போட்டிருக்காங்க பாருங்களேன். ஏழை ஒருத்தன் வந்து பணக்காரன் ஆகிட்டானா திருப்பி ஏழ்மையை போக்குறதுக்காக உழைப்பான். ஓகே, ஏற்கே உடலில் வந்து ஊசி குத்தி அவதிப்பட்டிருப்பவன்
உடலில் பிற உடலில் ஊசி குத்துறது விரும்ப மாட்டான். இந்த மாதிரி தனக்கு வருத்தம் தருதுன்னு தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு செய்ய மாட்டான். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளை மாதிரி தான் இந்த அனிமலும் இருக்குது, மிருகங்களும் இருக்குது. மிருகங்களை வதம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, எஸ்பெஷலி கவு வந்து பசு வந்து 7 தாய்களில் ஒரு தாய். ஓகே, ஒரிஜினல் தாய், ராஜபத்னி அதாவது அரசி, அப்புறம் பிராமணனுடைய ஒய்ஃபு, குருவுடைய ஒய்ஃபு, பூமி தாய், இந்த மாதிரி நர்ஸு மீன்ஸ் நர்ஸுனால் அந்த செவிலி தாயின்றாங்க அவங்க. அப்புறம் இவங்க கவு பசு, இந்த 7 பேர் மாதாக்கா. ஓகே, அதனால் கவுடைய மில்கை குடிக்கிறது வந்து ஒரு மிராக்கிள் ஃபுட்டுன்றாங்க. மில்க்கு பால் வந்து அவ்வளோ நல்லது. பிரபுபாதர் வந்து பாலை வந்து நைட்டு படுக்க முன்னால் ஒரு கிளாஸ் சூடாக குடிக்க சொல்கிறார். மூளை வந்து நல்லா விருத்தியாகும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் பால். அதுக்காக ஆனால் அதை சாப்பிடாம அதோடைய ரத்தத்தை தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது வந்து அறக்கத்தனம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான செயல் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த உலகத்தில் வந்து நிறையா போர்கள், நிறையா இயற்கை சீற்றங்கள்லாம் வருது. ஓகே, லாட் ஆஃப் நேச்சுரல் டிஸ்டர்பன்சஸ், ஃபெமைன், வார்ஸ் ஆல் கம். இதெல்லாம் அதனால தான் வருது ஆக்சுவலாக. அதனால் நம்ம உடலுக்கு ஒருத்தர் தீங்கு அடித்தா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதேமாதிரி மருத்துவ உடம்புகளுக்கும் நம்ம தீங்கு, எஸ்பெஷலி வாயிலா ஜீவனுக்கு பண்ணவே கூடாது. அப்போ கொசு கடிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா, கொசு வந்து கடிக்கும் போது என்ன பண்ணலாம், அது தடுக்கலாம். கொசு வலை போட்டு படுத்துக்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் குட் நைட்டு நமக்கு கெடிதான் குட் நைட் போட்டால். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் கொசு அடிக்காமல் கிடந்து சில பேர் என்ன பண்ணுறது, வேறு இல்லாமல் ஹரிகேஷா சொல்லிட்டு சில பேர் அடிக்க வேண்டியது பக்தி சேவைக்கு அடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி வாயிலா ஜீவனை, சும்மா போயிட்டு இருக்க ஜீவன், நமக்கு பால் கொடுக்குற ஒரு ஜீவனை அழிக்கிறது வந்து ரொம்ப பாவம். ஓகே, அது பசுவதை வந்து ரொம்ப ரொம்ப பாவம். பிராமண வதை பசுவதை வந்து ரொம்ப ரொம்ப பாவம். அதனால தான் கிருஷ்ணர் வந்து எப்படி சொல்கிறோம், நமோ பிராமணிய தேவாய கோபிராமண ஹிதாயிச்ச. அது மந்திரம் இருக்கு இல்லையா, பிராமணர்களுடைய தேவர்கள், அதே மாதிரி கோபிராமண ஹிதாயிச்ச, பசுவையும் பிராமணர்களும் காப்பாற்றக்கூடியது கிருஷ்ணன். ஓகே, இதை புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணணும். பிருந்தாமராஜி படிங்க, நீங்கள் ஊட்டதுலேருந்து படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏழ்மையில் இருப்பதும் ஒரு வகையான தவமாகும். வேத பண்பாட்டின்படி பிராமணன் செல்வ மிகுதியால் ஏற்படும் பொய்யான கௌரவத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக தன்னை எப்போதும் ஏழ்மை நிலையில் வைத்திருக்க வேண்டும். இவ்வுலக செல்வம் காரணமாக ஏற்படும் பொய்யான செருக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக விளங்கும். மிக அதிகமாக உணவை உண்டு உடல் பெருக்கும் நிலை ஏழைக்கு ஏற்படாது. தேவைக்கு அதிகமாக உண்பது அவனுக்கு சாத்தியமில்லை. ஆதலால் அவனின் புலன்கள் கட்டுக்கடங்காமற் போவதில்லை. உணர்வுகள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் போது ஒருவன் வன்முறையில் ஈடுபடுவதில்லை. ஏழையால் இருப்பதில் மற்றொரு நன்மை என்னவென்றால், நற்பண்புகள் உடையவர்கள் தயங்காமல் அவனிடம் வருவார்கள். அவர்களின் வருகையால் பயன்பெறும் நல்வாய்ப்பு ஏழைகளுக்கு உள்ளது. செல்வத்தில் மிகுந்தவர்கள் தான் இல்லங்களுக்கு யாரையும் அனுமதிப்பதில்லை. எனவே சாதுக்கள் அவர்களிடம் செல்வதில்லை. வேத முறைப்படி சாதுக்கள் இரவலராக எந்த வீட்டிற்கு செல்லலாம். குடும்ப காரியங்களை கவனிப்பதில் மும்மரமாக இருக்கும் கிரகஸ்தன் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி எண்ணுவதில்லை. ஆகையால் சாதுக்கள் அவனிடம் செல்லும் போது ஆன்மீக எண்ணங்களும் அவனில் எழும் வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏழையும் சாதுவின் தொடர்பு காரணமாக முக்தி பெறும் வாய்ப்பை அடைகிறார். செல்வ செருக்கினால் முழுமுதற் கடவுளின் பக்தர்களான சாதுக்களின் தொடர்பை இழந்து நிற்பதில் என்ன லாபம்? அந்த இரு தேவர்களும் இவ்வுலக செல்வ செருக்கினால் கர்வம் அடைந்து இழிவை தேடிக் கொள்ளாத எண்ணம் பார்த்து கொள்வது நாம் கடமையான நாரத மகாமுனிவர் என்கிறார். வீழ்ச்சி அடைந்திருந்த இந்த இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கருணை உள்ளம் படைத்த நாரதருக்கு ஏற்பட்டது. அவர்கள் அறியாமையில் இருந்ததால் தான் புலன்களை கட்டுப்படுத்த இயலாமல் காம வழியில் ஈடுபட்டிருந்தனர். வெறுக்கத்தக்க நிலையில் இருந்த அவ்விருவரையும் காப்பாற்றுவது நாரதரை போன்ற நற்குணம் படைத்த ஒருவரின் கடமை. மிருகத்துக்கு தான் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்ற
உணர்வு இருப்பதில்லை. ஆனால் தேவர்களில் பொக்கிஷதாரர் என்ற பொறுப்பில் உள்ள ஒரு நிலையிலிருந்து குபேரனின் மைந்தரான நலகுபேரனும் மணிக்கிராமனும் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டு குடிபோதையில் நிர்வாணமாக மிருகங்களைப் போல் அறிவின்றி கிடந்தார்கள். உடலின் கீழ்ப்பாகத்தை மறைத்துக் கொள்வது மனித நாகரிகத்தின் அறிகுறி. ஒரு ஆணோ பெண்ணோ இந்த கோட்பாட்டை மறக்கும் போது அவர்கள் மனித நிலையிலிருந்து இழிவற்றவர்கள் ஆகிறார்கள். எனவே அவ்விருவரையும் அசோதன உயிர் பொருட்களான மரங்களாக செய்வது அவருக்கு தக்க தண்டனை அளிக்கும் என்று நாரதர் எண்ணினார். அவ்விரு சகோதரர்களும் மரங்களாக மாறிய பின்பும் அவர்களுக்கு ஏன் அந்த தண்டனை வழங்கப்பட்டது என்பதை அவர்களால் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் என்னும் நாரதர் தாம் கருணையின் காரணமாக விரும்பினார். உடல் மாறிய பின் உயிர் வாழி தன் முந்தைய பிறவியின் நட்புகளை மறந்து விடுகிறான். ஆனால் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் இறைவனின் கருணையால் நலகுபேரனையும் மணிகிரீவனையும் போல் ஒருவன் முற்பிறவியின் நிகழ்ச்சிகளை மறவாமல் இருப்பது உண்டு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சேவையில்லாத ஒரு இது பாருங்களேன், ஏகப்பட்ட செல்வம் இருக்குது அவங்களுக்கு கொட்டி கிடக்கு. குபேரனோட பசங்க, குபேரன் வந்து சிவனுடைய ஃப்ரெண்டு, எல்லா செல்வமும் அவன் தான். குபேரன் கோயிலுக்கெலாம் போவாங்களா, குபேரன் போய் செல்வம்லாம் வேண்டுவான். அவங்களுடைய பசங்க நலகுபேரன் மணிகிரீவன். ஆனால் அந்த மாதிரி பணக்கார பசங்களாம் பரட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கைகளோட கஷ்டங்கள் எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான தவறான காரியங்களும் பண்ணுவாங்க. அதனால தான் மணி வந்து ஒரு விதத்தில் வந்து எதிரியாகிடும். குழந்தையோட நல்ல ஒழுக்கமே கெட்டு போயிடும். அதனால் என்ன ஆயிடுச்சு, அவங்க நல்ல குணமே போயிடுச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறாங்க, குடிபோதையில் இருக்காங்க. அப்போ அங்கே உள்ள பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் ட்ரெஸ் போட்டுட்டு நாரதர் வரான்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி நின்றுறான். இவன் நாரதர் வந்து கூட இவங்களால இது பண்ண முடியல. அதனால நாரதர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அனிமல் தான் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கோமா இல்லையான்னு கூட தெரியாது, இவங்க வந்து அனிமல் ஆகிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து மரம்னா ட்ரெஸ்லாம் போடாது, அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி மரமாக ஆயிருன்னு சொல்லி சாபம் கொடுத்துருவார். ஓகே, அப்படி தான் வந்து நலகு வேணும் மணிக வேணும் மரங்களாக வேணுமாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு நல்ல இது பாருங்களேன், ஒரு வைஷ்ணவர்கிட்ட வந்து சாபம் வாங்கினதுனால அவங்களுக்கு முற்பிறவி நிகழ்ச்சிகளை மறவாமல் இருக்கிறார் இறைவன் கருணைனா. இதே மாதிரி முற்பிறவி ஞாபகப்படுத்துறது யார்? ஜடபரதன். கரெக்டு. வேறு எக்ஸாம்பிள் விருட்ராசுரனுக்கு வராது. முற்பிறவி வேறு யார் நான் வச்சிருந்தான்? அவருக்கு தெரியுமா? யாருக்கும் ஆன்லைனில் தெரியுமா? கரெக்ட் கஜேந்திரன். கரெக்டு வெரி நைஸ் கஜேந்திரன். ஓகே, அவரும் முற்பை கரெக்டாக. இப்போ யானையோட தலைவனாகிடுவார். முதல்ல ராஜா இருப்பார், யானை தலைவனானவரும். அப்போ அந்த பாட்டு பார்த்து ப்ரேயர் பார்த்தீங்கன்னா அருமையான ப்ரேயர். அது வந்து யானையெல்லாம் பாட முடியாது. அந்த முன் பருவியில் பண்ண அந்த இவ்வளோ அதனால தான் ஏதாவது ஒரு ப்ரேயரை கற்று வச்சுக்கணும். நம்ம நமஸ்தே நரசிம்மா எல்லாம் இஸ்கால் அடிக்கடி பாடுறோம்ல, அதனால் நம்ம அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே பாட்டை என்ன திருப்பி பாடுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அது என்ன ஆகுனா, நமக்கு கான்சியஸ்லாம் நல்லா இருக்கும்போது ஓகே, நம்ம இப்போ அடுத்த பிறவியில் ஒரு விலங்காவோ இல்லை மரமாக பிறந்தாலுமே அந்த நம்ம தொடர்ந்து இந்த ஒரு பாட்டு பாடிக்கணும். நமஸ்தே நரசிம்ஹாய பாடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இஸ்காலில் எல்லா டைம் பாடுவோம் அந்த பாட்டு. இந்த நம்ம பாடி அதை மெமரைஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து நம்ம கை கொடுக்கும். ஓகே, நமக்கு அது கஜேந்திரன் எப்படி கை கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல இக்கட்டான நிலையில் வந்து கஜேந்திரன் கை கொடுத்தது. அவர் வந்து நம்ம விஷ்ணுவை வந்து புகழ்ந்து பாடுறார். 1000 வருடம் போராடினார், கடைசியில் அவர் உயிரை விட்டார் இல்லையா? உயிரை விடுற மாதிரி இருந்தார், உயிரை விடலை. கடைசியில் இவர் விஷ்ணு வந்து என்ன பண்ணிட்டார், குரக்கடையில் கொண்டுட்டார். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதனால் நம்ம வந்து ரொம்ப இந்த ப்ரேயர்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பிறப்பா அதை சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இதோட முடிச்சோமாம்மா. ஓகே, சரி, நார்தான் எனக்கு யார் இப்போ ஜாயின் பண்ண பார்க்குறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. அவருடைய முன்பிரிவை ஞாபகம் வச்சிருந்தார். ஒரு வேலைக்காரிய மகனா இருந்தாரு. ஆமாம், கரெக்ட். அவரே இப்போ சாபம் கொடுத்தவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே வந்து அவரு முன்பறிவை ஞாபகம் வச்சிருந்தார். ஆமாம், கரெக்ட் பிரபு. வெரி நைஸ். ஓகே, அது முடிஞ்சு போச்சா? சரி, யார் படிக்கணும்? மலைவாசி பிரபு. Hare Krishna Prabhuji. Hare Krishna, படிங்க. Sage Narada therefore contemplated that the two demigods should remain for 100 years in the time of the demigods in the form of trees.
And after that, they would be fortunate enough to see the Supreme Personality of Godhead face to face by His causeless mercy, and thus they would be again promoted to the life of the demigods and become great devotees of the Lord. After this, the great sage Narada returned to his abode, known as Narayanashrama, and the two demigods turned into trees, known as twin Arjuna trees. The two demigods were favored by the causeless mercy of Narada and given a chance to go in Nanda's courtyard and see Lord Krishna face to face. Although child Krishna was bound up to the wooden mortar, he began to proceed toward the twin trees in order to fulfill the prophecy of his great devotee Narada. Lord Krishna knew that Narada was his great devotee and that the trees standing before him as twin Arjuna trees were actually the sons of Kuvera. I must now fulfill the words of my great devotee Narada, he thought. Then he proceeded through the passage between the two trees. Although he was able to pass through the passage, the large wooden mortar stuck horizontally between the trees. Taking advantage of this with great strength, Lord Krishna began to pull the rope, which was tied to the mortar. As soon as he pulled, the two trees with all their branches and limbs fell down with a great sound. Out of the broken, fallen trees came two great personalities shining like blazing fire. All sides became illuminated and beautiful by their presence. The two purified personalities immediately came before child Krishna and bowed down to offer their respects and prayers in the following words. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஓகே தேங்க் Hare Krishna. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. சார் ரெண்டு பேரும் வந்து அழகாக அந்த இதுலேருந்து வராங்க. மரங்க வந்து சாச்சிடுறாரு கிருஷ்ணர். இது வந்து ரொம்ப அருமையான பாஸ் டைம், தாமோதர பாஸ் டைமு. அது முடிஞ்சோடனே நாங்கள் நடக்கும். ஸோ இது வந்து ரெண்டு பேரும் அப்போ வந்து அவங்களுடைய உடலை வந்து திருப்பி பெற்றுறான். ஓகே, இப்போ பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ண போகிறான். சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அன்பான பகவான் நீரே, கிருஷ்ணரே, நீர் ஆதிபுருஷனான முழுமுதற் கடவுள், யோக சக்திகளின் இருப்பிடம். சில வேளைகளில் தோன்றியும் சில சமயங்களில் தோன்றாமல் இருக்கும் இப்பிரபஞ்சம் உமது சக்திகளின் விரிவு என்பதை கற்றறிந்த பிராமணர்கள் அறிவார்கள். நித்தியமானவரும் எங்கும் நிறைந்தவரும் எல்லாவற்றின் ஆளுநருமான கடவுளான விஷ்ணு நீரே. எல்லா உயிர்வாழிகளின் உயிர், உடல், உணர்வுகள் ஆகியவற்றின் மூல பொக்கிஷர் நீரே. நற்குணம், தீவிர குணம், அறியாமை குணம் ஆகிய ஜட இயற்கையின் முக்குணங்களின் வசப்பட்டு இயங்கும் பிரபஞ்ச தோற்றத்தின் மூலம் நீரே. பல்வேறான வழிகளில் நீர் பரமாத்மாவாக விளங்குகிறீர். அவர்களின் உடல்களிலும் மனங்களிலும் நிகழ்வனவற்றை நீர் அறிவீர். எனவே எல்லா உயிர்வாழிகளின் எல்லா செயல்களையும் நடைபெற செய்யும் உன்னத இயக்குனர் நீரே. ஆனால் ஜட இயற்கையின் முக்குணங்களின் வசப்பட்டிருக்கும் எல்லாவற்றிற்கும் மையமாக நீர் இருந்தாலும் மாசடைந்த அத்தன்மைகள் உண்மை பாதிப்பதில்லை. படைப்பிற்கு முன்பே ஏற்பட்டுள்ள உமது பரமான இயல்புகளை ஜட குணங்களின் வசப்பட்டிருப்பவர்கள் அறிய மாட்டார்கள். எனவே நீர் உமது உள்ளுரை சக்திகளால் புகழப்படும் பரமான பிரம்மன் என்று அழைக்கப்படுவீர். இந்த ஜட உலகில் நீர் உமது பல்வேறான அவதாரங்களால் மட்டுமே அறியப்படக்கூடியவர். நீர் பல வகையான உடல்களை மேற்கொண்டாலும் அவ்வுடல்கள் பௌதிக படைப்பினால் ஏற்பட்டவை அல்ல. அவை எப்போதும் உன்னதமான ஆற்றல்களையும் வரம்பற்ற செல்வம், பலம், அழகு, புகழ், அறிவு, துறவு ஆகியவற்றின் நிறைவு உடையவை. பௌதிக இருப்பில் உடலுக்கும் உடலை உடையவனுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் நீர் உமது ஆதியான ஆன்மீக உடலில் தோன்றுவதால் உமக்கு அப்படிப்பட்ட வேற்றுமை இல்லை. நீர் தோன்றும் போது உமது அசாதாரணமான செயல்பாடுகள்
நீர் புருஷோத்தமரான முள்முதற் கடவுள் என்பதையும் எடுத்துரைக்கின்றன. பௌதிக இருப்பிலுள்ள எவருக்கும் அத்தகைய அசாதாரணமான செயல்பாடுகள் சாத்தியமில்லை. முழுமுதற் கடவுளாகிய நீர் இப்போது பிறப்பு இறப்பை உண்டாக்கவும் உயிரினங்களுக்கு முக்தி அளிக்கவும் தோன்றுகிறீர். உமது உண்மையான விரிவுகளும் உம்மில் நிறைந்திருக்கின்றன. நீர் எல்லோருக்கும் எல்லா வரங்களையும் வழங்க வல்லவர். பகவானே, நற்பெயர்கள் மற்றும் நன்மைகளின் தோற்று வயரானவரான எங்கள் பணிவான வணக்கங்களை நாம் உமக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீர் எங்கும் நிறைந்திருக்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், அமைதியின் பிறப்பிடம், எது வம்சத்தின் உன்னத புருஷன் பகவானே, குபேரன் என்ற பெயரையுடைய தேவனாகிய எங்கள் தந்தை உமது சேவகன். அதுபோலவே மகா முனிவரான நாரதரும் உமது தொண்டர். அவர்களின் அருளால் நாங்கள் உம்மை தேரில் காணும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம். எனவே எப்போதும் உமது புகழ் பாடி உமது பரமமான லீலைகளை பற்றி கேட்டு பரமான பக்தி தொண்டின் மூலம் எப்போதும் உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எமக்கு அளிக்க வேண்டும் என்று உம்மை பிரார்த்திக்கிறோம். எமது கைகளும் மற்ற அங்க உறுப்புகளும் உமது சேவையில் ஈடுபட்டு இருக்கட்டும். எமது மனங்கள் எமது சிரங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் உமது விஸ்வரூபத்தின் முன்பு எப்போதும் தாழ்த்தியபடி இருக்கட்டும். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் கடைசி பாருங்களேன், எமது மனங்கள் எமது சிரங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் உமது ரூபத்தின் முன் எப்போதும் தாழ்த்தியபடி இருக்கட்டும். இதுதான் வந்து இஸ்கானில் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை வந்து நம்ம பிரபுபாதரை வந்து சைத்தன்ய மகாபிரபு இன்ட்ரடியூஸ் பண்ணது. பிரபுபாதர் வந்து உலக ஃபுல்லாக பரப்பியிருக்கார். இந்த மந்திரங்கள் சொல்கிறது மூலமாக கிருஷ்ணரை எப்பயுமே நினச்சிட்டு இருக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு பகவானை க்ளோரிஃபை பண்ணுறது பகவான் அறிவு கொடுத்தா தான் முடியும். இந்த 6 விதமான ஐஸ்வர்யங்களும் பகவானுக்கு நிறைஞ்சிருக்கு. ஐஸ்வர்ய சமகரஷ்ய வீரியஸ்ய ஸ்ரீயா ஞான வைராகியஸ்வர சன்னம்பாக இதுங்கண்ணா. இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, வரம்பற்ற செல்வம், பலம், அழகு, புகழ், அறிவு, துறவு. இந்த 6மே பகவானுக்கு நிறைஞ்சிருக்கு. ஓகே, இதில் ஏதாவது ஒன்று நம்ம இப்போ சிறப்பாக இருந்தாலுமே நம்மளாம் க்ளோரிஃபை பண்ணுவாங்க இந்த உலகத்தில். ஓகே, இந்த 6மே பகவான்கிட்ட வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பகவான் வந்து அதனால தான் பகவான் வந்து உயர்ந்த எல்லாத்தையோட சுப்ரீம் பர்சனாலிட்டி காட் அனோரணியாம் மகதோர் மகியாம். இது இன்னும் 6 இருக்கு ஆக்சுவலாக. ஹரிணி படிக்கிறீ, நீ படிக்கிறியா? படி. தேவர்களான When the demigods Nalagvira and Manigriva finished their prayers, the child Lord Krishna, the master and proprietor of Goloka, bound to the wooden grinding motor by the ropes of Yashoda, smiled and said, "It was already known to me that my great devotee Narada Muni had shown his causeless mercy by saving you from the abominable condition of pride due to possessing extraordinary beauty and opulence in a family of demigods. He has saved you from gliding down into the lowest condition of hellish life. All these facts are already known to me. You are very fortunate because not only were you cursed by him, but you had an great opportunity to see him. If someone is able by chance to see face to face a great saintly person like Narada, who is always serene and merciful to everyone, then immediately that conditioned soul becomes liberated. This is exactly like being situated in the full light of the sun. There cannot be any visionary impediment. Therefore, O Nalagvira and Manigriva, your lives have now become successful because you have developed ecstatic love for me. This is your last birth within material existence. Now you can go back to your father's residence in the heavenly planets, and by remaining in the attitude of devotional service, you will be liberated in this very life." After this, the demigod circumambulated the Lord many times and bowed down before him again and again, and thus they left. The Lord remained bound up with the ropes or to the grinding motor. Thus ends the Bhaktivedanta Bhagavad for the 10th chapter of Krishna, the deliverance of Nalagvira and மணிகிரிவா. ஓகே, ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு பாருங்க கிருஷ்ணர்.
It was already known to me that my great devotee Narada Muni had shown his causeless mercy by saving you from abominable condition of pride due to possessing extraordinary beauty and opulence in the family of demigods. Okay, அதனால தான் பிரகலாத் மகாராஜ் என்ன பாடுவார், தவபிருந்தே சேவான்னு சொல்லி பாடுவார். நாரத முனி வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு சேவை. ஓகே, அவர் சொன்னதுனால இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். அவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அர்ஜுனா ட்ரீ மாதிரி ஆவீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை விடுவிப்பேன்னு சொன்னதுனால அதுக்குனால தான் வந்து வருவார். ஓகே, பிரம்மா சொன்னதுனால, பிரம்மா வந்து இந்த மாதிரி வரம் கொடுத்ததுனால நரசிம்மர் அந்த மாதிரி வந்து ஹிரண்யகசிபுவை வந்து வதம் பண்ண வரார். ஓகே, ஸோ அதனால் பகவான் வந்து பக்தனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறார். அதனால பக்தன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் இவர் பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீமத் பாகவத்தில், ஏவம் ஜனம் நிபதிதம் பிரபவாஹி கூப்பே காமாபி காமம் அணிய பிரபத்தன் பிரசங்காத் ஹித்வாத்மசாத் சுரார்ஷிர பகவான் கிரகிதா சோகம் விசுஜே தவபிருத்திய சேவம். தவபிருத்திய சேவம், உங்களுடைய பிரித்தியானா சேவன், உங்களுடைய சேவனுக்கு நான் சேவை தவிர தான் எனக்கு வேறு செய்யவே தவிர வேறு இது எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்றார். அதே மாதிரி நமக்கும் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து என்ன பண்ணார், நமக்கு இந்த புக்ஸ் ஆக்சுவலாக லைஃப் மெம்பர் டோனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுத்தவங்க என்னென்னா, அதில் என்னென்னா லைஃப் மெம்பர் ஆகணும் அந்த புக்ஸ் கிடைக்குதுல்ல, அதுதான் மிகப்பெரிய சொத்து ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா பிரபுபாதருடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் கிடைக்குமோ அவ்வளோ மிக்ஸ்படுத்தி, ஓகே, மாற்றி நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு காலைல 5 மணி வரையும் எழுதுவாங்க, புக்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க அயராது உழைச்சிருக்கு. பகல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர் அந்த மாதிரி ஃபுல்லாக லெக்சர் அந்த மாதிரி அவங்க வந்து டிஸ்கஷன்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அயராது உழைச்சதுனால தான் நமக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதுவும் கிருஷ்ணா புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொக்கிஷம், 10வது காண்டவுடைய அந்த அப்படியே இது எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த புக்ஸு. ஸோ இது வந்து அந்த பிரபுபாதர் சேவை பண்ணுறது தான் நமக்குடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது எப்படி என்ன பண்ண சொல்கிறார் அவர், சிம்பிளி சாண்ட் கிருஷ்ணான் ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணல போதும், நான் ப்ளீஸ் ஆயிரேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓகே, ஸோ அதனால் நாரத முனினால இவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, நலகுரியனுக்கும் மணிகிரியனுக்கும். ஓகே, அவங்களுடைய வாழ்க்கை வந்து தூய்மை ஆயிடுச்சு. இப்போ சாப்டர் 11. மாதாஜி நீங்கள் படிங்க, மாதாஜி பிவி மாதாஜி நீங்கள் படிங்க, நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனு. 11th சாப்டர் படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க. Hare Krishna. Killing the demons, Vatsasura and Bhagashura. When the twin Arjuna trees fell to the ground, making a sound like falling of thunderbolts, all the inhabitants of Gokula, including Nanda Maharaja, immediately came to this spot. They were very much astonished to see how the 2 great trees had suddenly fallen, because they could find no reason for their falling down. They were puzzled. When they saw the child Krishna bound up to the wooden mortar by the robes of Mother Yashoda, they thought that it must have been caused by some demon. Otherwise, how was it possible? At the same time, they were very much perturbed because such uncommon incidents were always happening to child Krishna. When the cowherd man were thus contemplating the small children who were playing, they informed the man that the trees had fallen because Krishna had put the wooden mortar with a rope was tightly carried and stuck in between the trees. Krishna pulled the rope and the trees fell down. When the trees fell down, 2 very dazzling men came out of the trees and they said something to Krishna. Most of the cowherd men didn't believe the statement of the children. They couldn't believe that such things were not at all possible. Some of the men, however, believed them and told Nanda Maharaja, your child is different from all other children. He just might have done it. Nanda Maharaja smiled to hear about the extraordinary ability of his son. He came forward and untied the knot just to free his wonderful child. After being freed by Nanda Maharaja, Krishna was taken onto the laps of the elder gopis.
They took him away to the courtyard of the house and began to clap, praising his wonderful activities. Krishna danced along with their clapping like an ordinary child. The Supreme Lord Krishna, being completely controlled by the gopis, sang and danced just like a puppet in their hands. தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி பப்பட் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, பப்பட்டி இருக்கையில் பொம்மலாட்டம் சொல்லுவாங்கள்ல, பொம்மையெல்லாம் ஆடும் பப்பட்டியர் ஆடுற மாதிரி. அந்த மாதிரி கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, கோபிகள் போன டியூனுக்கு ஆடுறாரு. இந்த மாதிரி ஸ்மால் சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம்ஸ், இது ரொம்ப அருமையான பாஸ்ட் டைம்ஸ். ஓகே, இப்போ ஐ திங்க் எல்லாருமே ஒரு தடவை படிச்சோம்னு நினைக்கிறேன். இதுங்க பார்க்குற ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம ரெண்டாவது சுற்று போக போகிறோம். ஓகே, எல்லாம் சாதாரண படிக்க முடியாது. சரி, ரைட், ஓகே. இப்போ எல்லாம் ஒரு வட்டம் படித்தோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம அடுத்தது போகிறோம். யாரும் படிக்கணும்னா சொல்லுங்கள். ஓகே, ஈஸ்வரி ஜெயஸ் மாதிரி படிங்க. ஒரு பேராக படிக்கலாம். படிங்க. சரிங்க. சிறுவர்கள் கூறியதை பெரும்பாலும் கோபாலர்கள் நம்பவில்லை. ஆனால் அல்ல, அது படிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது சில வேலைகளில் யசோதையின் குழந்தையான கிருஷ்ணரும் பலராமலும் வீட்டுக்கு வந்த போது அவர்களை நீராட்டி அழகிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவித்து பிராமணர்களை வரவழைத்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, நீங்க என்ன படிக்கிறீங்க? சில வேளைகளில் கிருஷ்ணரிடம் அவள் உட்காருவதற்கான மனையை எடுத்து செல்வதுண்டு. அந்த பேராகிராஃப் மாதாஜி 116 பேஜ் நம்பர், அதாவது 3ஆம் பேராகிராஃப் மாதாஜி. சரிங்க பிரபு, சரிங்க பக்கம் மாறி. சரிங்க பிரபு. சில வேளைகளில் அன்னை யசோதை கிருஷ்ணரிடம் அவள் உட்கார்வதற்கான மனையை எடுத்து வர சொல்வது உண்டு. மரத்தாலான மனை மிகவும் கனமாக இருந்தாலும் கிருஷ்ணர் எப்படியோ அதை தூக்கி வந்து விடுவார். சில வேளைகளில் அவரின் தந்தை நாராயணரை வழிபடச் செல்லும் முன் தன் மறப்பாத கைகளை கொண்டு வர சொல்வார். கிருஷ்ணர் மிகுந்த சிரமத்துடன் அவற்றை தலையில் சுமந்து வருவார். கனமாக ஏதாவது பொருளை தூக்கி சொல்லி அவரால் முடியாமற் போனால் அவர் தம் கைகளை மட்டும் அசைப்பார். இப்படி அவர் தம் தாய் தந்தையாருக்கு பல வகைகளில் மகிழ்ச்சி ஊட்டினார். பரம சத்தியத்தை தேடும் மகா முனிவர்களும் தத்துவ ஞானிகளும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன் புனித பக்தர்களின் விருப்பங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவே விருந்தாவனவாசிகள் பார்க்கும்படியாக பகவான் இப்படிப்பட்ட பால் எழிலை நிகழ்த்தினார். ஸோ பாதுகைகள்லாம் தெரியல, மரப்பாதைகள்லாம் அந்த உடன் செப்பல், அப்போல்லாம் மரப்பாதுகை தான் போட்டிருப்பாங்க. அதை கொண்டு வர சொன்னால் கஷ்டப்பட்டு அவர் அப்படி இந்த தலையில் அடிச்சுட்டு வருவார். ஓகே, அதில் சுண்டு விரலில் வந்து கோவர்தன மலையை தூக்குனார். பூத்தனான அரைக்கி அது திருநாவதான் தூக்க முடியல, அவ்வளோ ஹெவி ஆகிட்டார். ஆனால் இந்த மாதிரி மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் பண்ணுறார். இதை பார்த்தோன்னா ரொம்ப தாய் தந்தைக்கு பல வகையாக மகிழ்ச்சி விட்டுலாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி. இந்த மாதிரி சைல்ட்ஹுட் பாஸ்டைமை வந்து ஃபுல்லாக அனுபவிச்சது வந்து யசோதாவும் நந்த மகாராஜாவும், அன்னை யசோதாவும் நந்த மகாராஜா. தேவகி வசுதேவர் வந்து குழந்தை கிருஷ்ணர் அவதாரம் பண்ண உடனே அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் இளமை பருவத்தில் வந்து சந்திப்பாங்க. இந்த மாதிரி இந்த சைல்ட்ஹுட் பாஸ்டைம் வந்து இட் இஸ் ரிலேஸ்டு பை யசோதா மதர் அண்ட் நந்த மகாராஜ். பிருந்தா மகாராஜ் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு நாள் பழ வியாபாரி ஒருவர் நந்த மகாராஜாவின் வாயிலுக்கு பழம் வேண்டியவர்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் என்று கூவியதை கேட்ட குழந்தை கிருஷ்ணர் சிறிது தானியத்தை கையில் எடுத்துக்கொண்டு பழம் வாங்க சென்றார். அக்காலத்தில் கொடுக்கல் வாங்கல் பண்டமாற்று முறையில் நடைபெற்றது. அவரின் தாய் தந்தையர் அவ்வாறு பண்டமாற்றம் செய்வதை கவனித்திருந்து அவரும் அப்படியே செய்ய முற்பட்டார். ஆனால் அவரின் கைகள் மிகவும் சிறியனவாக இருந்ததால் தானியங்கள் கீழே சிதறின. இதை கண்ட பழ வியாபாரி குழந்தையின் அபார அழகில் மனதை பறிகொடுத்து அதன் கையில் இருந்த தானியத்தின் அளவை பற்றி கவலைப்படாமல் பழங்களை கை நிறைய குழந்தைக்கு தந்தாள். அச்சமயம் பழ வியாபாரி தன் பழக்கூடை முழுவதும் ஆபரணங்களால் நிறைந்ததை கண்டாள். பகவான் எல்லா நலன்களையும் வழங்கக்கூடியவர். பகவான் ஒருவன் தன் பொருளை கொடுத்தால் அவன் நஷ்டப்படுவதில்லை, பதிலாக கோடிக்கணக்கில் அவன் லாபம் அடைகிறான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது வந்து ஒரு ஃபேமஸான பாஸ்ட் டைம் இல்லையா?
ஸோ அவரால் அந்த அரிசி தூக்க முடியல, அந்த கையில் சின்னதாக நிற்கிது, அப்படியே சொட்டு போட்டே வராது அரிசியை. அது அரிசியை வந்து எல்லாம் அப்படி பண்ணுறாங்களே, எல்லாம் அந்த பழம் கொண்டு வருவாங்க, பண்டமாட்டு முறைன்னு சொல்லுவாங்கல்ல, பழத்தை கொடுத்தாங்கன்னா அரிசி கொடுக்குது, அந்த மாதிரி தராசில் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி. அப்போ காசு கிடையாது. இப்போ இவர் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு கிருஷ்ணர். அதே பார்த்துட்டு அதே மாதிரி அவரும் வந்து ஓடி போய் எடுத்துகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அப்படி பாஷையிலேயே கை பாஷையில் சொல்லிவிட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அரிசி பாதி கொட்டி போயிடுச்சு. கொஞ்சோடு தான் அரிசி இருக்குது. அதை அப்படி நீட்டுறாரு. அந்த கிருஷ்ணனுடைய அந்த தோட்டத்தை பார்த்து அப்படியே மயங்கிடுறாங்க. அப்படியே அந்த வியாபாரம் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்படியே அது வந்து அந்த கொஞ்சோண்டு அரிசியை வாங்கி போட்டு அப்படியே அவங்க ஃபுல்லாக அவங்க வந்து பழத்தை கொடுக்குறாங்க கை நிறையா. கொடுத்த உடனே என்ன இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது அந்த கிருஷ்ணாவை மகிழ்ந்துறாரு. அந்த பழ கூட ஃபுல்லாக என்ன ஆகிடுது, ஆபரணங்கள்லாம் நிறைஞ்சது. ஓகே, சரி, இந்த மாதிரி இந்த பாஸ்டைம், இந்த பாஸ்டைம்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும். கிருஷ்ணனுடைய பாஸ்டைம் வந்து எல்லாரும் அப்படி கேட்டே இருக்கணும். நைட்டு வந்து கிருஷ்ணா புக்கை வந்து படிக்க சொல்லியிருக்காரு. ஓகே, தூங்க முன்னாலும் படிக்க சொல்லியிருக்கிறார். அதனால என்னைக்கா ஒரு ஆள் நம்ம கிருஷ்ணனை பற்றி காலம் வந்துச்சுன்னா சக்ஸஸ் தான் நம்ம லைஃப். ஓகே, என்ன மாதாஜி? லீலைகள் லீலைகள் ஸ்ரீராதிகா மாதவயோரபாரா மாதுரிய லீலா குணரூபனானா. நாமங்கள் சொல்கிறது மூலமாக குணம், ரூபம், லீலை மூணுமே தெரியும். ஓகே, அவருடைய ஆக்டிவிட்டி, அவருடைய குணங்கள், அவருடைய ரூபம், இந்த மூணுமே நமக்கு புரிய ஆரம்பிச்சோம். நாமம் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ராம. அதுதான் 16 மாலைகள் அப்பன்ஸ்லெஸ் இல்லாமல் சொன்னோன்னா நிச்சயம் மற்ற எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும், புரிய ஆரம்பிச்சிடும். லீலைகள் எந்த புக்ல படிக்கணும்? இதான் இப்போ படிச்சிருக்கோம். இதான் லீலைகள். இப்போ அந்த கிருஷ்ணன் அரிசி கொடுக்கறது, கிருஷ்ணன் பாஸ்ட், இதான் லீலைகள். கிருஷ்ணா புக் ஃபுல்லாக லீலை தான். அதுதான் பிரபாத கிருஷ்ணா புக்கை படிக்க சொல்கிறார். எத்தனை மட்டும் படித்தாலும் படிச்சுட்டே இருக்கணுன்றார். அப்போ தான் நம்ம எவ்வளோக்குள்ள படிக்கணுமோ அவ்வளோக்குள்ள நம்ம மனசுல கலங்கள்லாம் போகுன்றார். தாமோதர பாஷையுமே கேட்டுக்கிட்டே இருப்போம். தாமோதர மந்த் ஃபுல்லாக அவ்வளோக்குள்ள நல்லது. ஆக்சுவலாக எவ்வளோக்குள்ள கேட்குறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. அந்த மனசுள்ள அழுக்கெல்லாம் போகும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. One day, Lord Krishna, the liberator of the twin Arjuna trees, was playing with Balarama and the other children on the bank of the Yamuna. And because it was already late in the morning, Rohini, the mother of Balarama, went to call them back home. But Balarama and Krishna were so engrossed in playing with their friends that they did not wish to go back. They just engaged themselves in playing more and more. When Rohini was unable to take them back home, she went home and sent Mother Yashoda to call them again. Mother Yashoda was so affectionate toward her son that as soon as she came out to call him back home, her dress filled up with milk. She loudly cried, "My dear child, please come back home. Your time for lunch is already past." She then said, "My dear Krishna, oh my dear lotus-eyed child, please come and suck my breast. You have played enough. You must be very hungry. My dear little child, you must be tired from playing for so long." She also addressed Balarama thus, "My dear Rama, the glory of your family, my dear child, please come back with your younger brother Krishna immediately. You have been engaged in playing since early morning and you must be very tired. Please come back and take your lunch at home. Your father Nandaraja is waiting for you. He has to eat. So you must come back so that he can eat." ஓகே, தேங்க்யூ பிரபு. சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நந்த மகாராஜா சாப்பிடாமல் தங்களுக்காக காத்திருக்கிறார் என்பதை கேட்டதும் கிருஷ்ணரும் பலராமரும் வீட்டிற்கு புறப்பட்டார்கள். அவர்களின் விளையாட்டு தோழர்கள் ஆட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது கிருஷ்ணன் போகிறான். அடுத்த முறை அவனை இப்படி போக விட மாட்டோம் என்று முணுமுணுத்தார்கள். கிருஷ்ணரின் விளையாட்டு தோழர்கள் மீண்டும் அவரை சேர்த்து கொள்ள மாட்டோம் என்று அச்சுறுத்தினார்கள். அதனால் பயமடைந்த கிருஷ்ணர்
வீடு நோக்கி செல்லாமல் சிறுவர்களுடன் விளையாட சென்று விட்டார். இதனால் யசோதை அச்சிறுவர்களை கடிந்து கொண்டு கிருஷ்ணரிடம் கூறினாள், அன்பான கிருஷ்ணா, நீ என்ன தெரு பையனா? உனக்கு வீடு இல்லையா? உடனே வீட்டுக்கு வா. பார், காலையிலிருந்து விளையாடியதால் உன் உடம்பெல்லாம் புழுதி படர்ந்திருக்கிறது. இப்பொழுது நீ வீட்டுக்கு வந்து குளிக்க வேண்டும். மேலும் இன்று உன் பிறந்த நாள் விழா. எனவே நீ வீட்டுக்கு வந்து பிராமணர்களுக்கு பசுக்களை தானம் செய்ய வேண்டும். உன் தோழர்களை எல்லாம் அவர்களின் அன்னையர் ஆபரணங்களால் எப்படி அலங்கரித்திருக்கிறார்கள் பார். நீயும் சுத்தம் செய்து கொண்டு நேர்த்தியான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிய வேண்டும். உடனே வா. நீ வீட்டுக்கு வந்து நீராடு. நன்றாக உடுத்தி கொண்டு திரும்பவும் வந்து விளையாடி கொண்டிருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேம். இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. அப்பானோடனே அவ்வளோ பாசம். உடனே என்ன பண்ணிடுறாங்க, நான் வர்றேன்னு சொல்லி வர்றாங்க. உடனே இருந்தாலும் அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, சேர்த்துக்க முடியாதுன்றாங்க. விளையாட்டை சேர்த்துக்க உடனே என்ன திருப்பி போகிறாங்க. திருப்பி அம்மா வந்து கூப்பிடலாம். ஓகே, நீ படி. எது படிக்க? இல்லை in this way. Oh, in this way. In this way, Mother Yashoda called back Lord Krishna and Balarama, who are worshipable by great demigods like Lord Brahma and Lord Shiva. She was thinking of them as her children. When Mother Yashoda's children Krishna and Balarama came home, she bathed them very nicely and dressed them with the ornaments. She then called the Brahmanas, and through her children she gave many cows in charity for the occasion of Krishna's birthday. In this way she performed the birthday ceremony of Krishna at home. After this incident, all the elder cowherd men assembled together and Nanda Maharaja presided. They began to consult among themselves how to stop the great disturbances in Mahavana on account of the demons. In this meeting, Upananda, the brother of Nanda Maharaja, was present. He was considered to be learned and experienced, and he was a well-wisher of Krishna and Balarama. He was a leader, and he addressed the meeting as follows. Okay. Thank you, Hare Krishna. பிவி மாதா நீங்கள் படிங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதில் படிங்க. மாதாஜி படிங்க. பிவி மாதாஜி. மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. நபீசா பிவி மாதாஜி. Hare Krishna. My dear friends, now we should leave here for another place because we are continually finding great demons are coming here to disturb the peaceful situation, and they are attempting to kill the children. Just consider Putana and Krishna. Hare Krishna. Putana and Krishna. The font is very small, Prabhu. Oh, small like our shape, na? Just consider Bhutana. Okay. Just consider Bhutana. Okay, Prabhu. Bhutana and Krishna. It was simply by grace of Lord Hari that Krishna was saved from the bands of such a great demon. Next, the whirlwind demon took Krishna away into the sky. But by the grace of the Lord Hari, he was saved. And the demon fell down on a stone slab and died. Very recently, this child was playing between two trees, and the trees fell down violently, and yet there was no injury to the child. So Lord Hari saved him again. Just imagine the calamity if this child or any other child playing with him were crushed by the falling trees. Considering all these incidents, we must conclude that this place is no longer safe. Let us leave. We have all been saved from the different calamities by the grace of Lord Hari. Now we should be cautious and leave this place and reside somewhere where we can live peacefully. I think that we should all go to the forest known as Vrindavan, where just now there are newly grown plants and herbs.
It is very suitable for pasturing ground for our cows, and ஒரே நிமிஷம். we and our family, The gopis. the gopis, their children, can very peacefully live here. Near Vrindavana is Govardhan. Govardhan hill, which is very beautiful, and there are newly grown grass and fodder for the animals, so there will be no difficulty in living there. I therefore suggest that we start immediately for that beautiful place, as there is no need to waste anymore. Let us prepare all our carts immediately, and if you like, let us go, keeping all the cows in Friend. the front. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Hi. ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ தான் டிசைட் பண்ணுறான், நம்ம விருந்தாவன் போயிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறான். இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அரக்கர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம விருந்தாவன் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறான். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, உபநந்தர் கூறியதை கேட்ட கோபாலர்கள் அது வந்து படிக்கணும் இல்லையா? ஹியரிங் செப்ஷன் உபநந்தா அதுலேருந்து படிக்கணும். ஓகே, ஈஸ்வரி ஜெயசமன் நோட் பண்ணிக்கோங்க, விருந்தாவன் இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க. 119 இல்லையா? ஓகே, தமிழில் 119. ஓகே, சரி நம்ம முடிச்சுக்கலாம். கிளாஸ் 2 minutes ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தாலும் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாத்தேஜி. பகவான் ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாத்தேஜி. பகவான் கிருஷ்ணர் வந்து 6 ஐசங்களோட இருக்கார் பிரபு. பகவானிடம் 6 ஐசங்கள் நிறைந்து உள்ளன. புருஷோத்தமராயணம் முழு முதற் கடவுள் அவர்தான் புருஷோத்தமராய முழு முதற் கடவுள் வாசுதேவ கிருஷ்ணர். நமக்கு வந்து அவர் வந்து நமக்கு தான் அப்பா. அவர் அவர்கிட்ட எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஓகே, ஆமாம், நமக்கு தான் நம்ம வந்து அவருக்கு வந்து கொடுத்து எதுவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. நம்ம எது கொடுக்குறோன்னா நம்ம முகத்தை வந்து அலங்காரம் பண்ணுற மாதிரியாம், அவருக்கு அலங்காரம் பண்ணால் நம்ம முகத்தை அலங்காரம் பண்ணுற மாதிரியாம். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அவருக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, நம்ம அவருக்கு கொடுத்தோன்னா நமக்கு தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஏழைகள் வந்து ஏழ்மையை போக்குவதற்காகவே இருக்காங்க. ஏழைகள் வந்து யார் பணக்காரன் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு நல்ல காரியம் பண்ணணும் மனசில் ஆசை இருக்கும். சில பேர் கஷ்டப்பட்டு முன்னேறிப்பாங்கல்ல, அவங்க வந்து அடுத்தவங்க நல்லது பண்ண நினைப்பாங்க. அந்த மாதிரி தான். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அந்த பணக்கார பசங்க எல்லாம் அதனால் நம்ம கெட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஏழ்மை கூட கொஞ்சம் நல்லது தான் ஆக்சுவலாக. சில சமயம் பக்தி வந்து கொஞ்சம் பயிற்சி பண்ணுறது நல்லது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜடவுடல் தான் என்று கருதுபவர்கள் மூடர்கள். தனக்கு ஏதாவது துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை மற்றவங்களுக்கு வராம தடுப்போம் பிரபஞ்சனம். கரெக்ட். ஓகே, இதான் வந்து மனுஷன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சதா சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். மலையாளம் சொல்கிறேன். There are 7 matas. Our hands, limbs, mind be concentrated at Krishna's lotus feet. Our heads are always bowed down before the all-pervading universal form of Krishna's lordship. Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. Okay. 7 முதல்ல கவு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 7 கிளாஸ் முடிச்சுக்கலாம். வேறு எது பாயிண்ட் இருக்கா? ஹரணி உனக்கு பாயிண்ட் இருக்கா? என்ன பாயிண்ட்டு? just by few devotees வந்து நம்ம பார்த்து கொஞ்ச நேரம் அசோசியேட் பண்ணாலே get liberated. ஆமாம், நாரதமுனி. அது நாரதமுனி ப்ரப்போஸ் பண்ணார்ல, மோனப்பெரிய நான் வந்து கரெக்டு. அவர் நல்ல எக்ஸாம்பிள் இல்லை, அது வேலைக்காரி பயனாது. அப்போ நாரதமுனிக்கெலாம் அதே கிடையாது. அவரை பற்றியே சொல்கிறாங்க, அதில் கந்தமெல்லாம் இருப்பார், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் இது மாதிரி பண்ணுவோம். அப்போயும் கூட அவர் அஃபெக்ட் ஆகலை. இது மாதிரி கிரேட் பர்சனாலிட்டிஸ். கிருஷ்ணனுடைய கருணை இருக்க போய் தான் நமக்கு இதெல்லாம் வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர்லாம் நமக்கு தெரியுது. இல்லைன்னா நமக்கு அது வந்து தெரியாது. திரிகால ஞானின்னு சொல்லி நாரதமுனி நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். ஓகே, நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஸோ எல்லோரும் நம்ம வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தரப்பஸ்ய கிருபா சந்தர்ப்பே வச்ச பதிதானாம் பவனிப்பை வைஷ்ணவ பிரணாமம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபுஜி பிரணாமம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.